小伟。சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திக்க இருக்கக்கூடிய கூகுள் நிறுவன அதிகாரிகள் கூகுள் சென்னையில் தன்னுடைய கூகுள் பிக்சல் மற்றும் ட்ரோன் உற்பத்தியை தொடங்கும் என்று தகவல் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் அதன் அதிகாரிகள் முதலமைச்சரை சந்திக்க இருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அபினேஷ், விவரங்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை கூகுள் நிறுவன அதிகாரிகள் விரைவில் சென்னையில் சந்திப்பார்கள் என தமிழ்நாடு அரசு வெளியிட்டக்கூடிய செய்தி குறிப்பிட்டிருக்கிறாங்க. கூகுள் நிறுவனத்தின் பிக்சல் தொழிற்சாலை தமிழ்நாட்டில் முதல் முறையாக அமையவிருக்கிறது. குறிப்பாக தமிழக அரசு $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு தமிழ்நாடுடைய பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என ஒரு லட்சிய இலக்கை நிர்ணயித்து ஒரு இலக்கை எய்தக்கூடிய வகையில தமிழ்நாட்டிலும் மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான், அதே போல அரபு நாடுகள், பிரான்ஸ் ஆகிய வெளிநாடுகளிலும் முதலீட்டாளர்கள் மாநாடுகளை நடத்தி அவற்றின் மூலம் 9,61,000 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை ஈர்த்துள்ளனர். அவற்றின் பயனாக தமிழ்நாட்டில் 30 லட்சம் இளைஞர்களின் வேலைவாய்ப்பு ஏற்கனவே வழிவகுக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக கூகுள் நிறுவன அதிகாரிகள் தமிழ்நாட்டில் பாக்ஸ்கான் நிறுவனத்துடன் இணைந்து கூகுள் பிக்சல் செல்போன் தயாரிக்கும் தொழிற்சாலையை அமைக்க முன் வந்துள்ளார்கள். இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திப்பதற்கு கூகுள் நிறுவன அதிகாரிகள் விரைவில் சென்னை வர உள்ளனர். இதன் மூலம் சென்னைக்கு அருகில் கூகுள் பிக்சல் தயாரிக்கும் தொழிற்சாலையை உருவாகும் ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. தகவல் தொழில்நுட்பத் துறையில் உயர்கல்வி பெற்றுள்ள தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில இந்த ஒரு புதிய சூழல் உருவாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இது தொடர்பாக பாக்ஸ்கான் நிறுவனத்தோடு கூகுள் நிறுவன அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் கூறப்படுது. ஒருவேளை இது ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் உற்பத்தி ஆலையை தொடங்கினா எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது? அபினேஷ், நந்தா, இந்த ஒரு பிரத்யேக செய்தியை நாம் பிற்பகலிலே சுமார் 1 மணி அளவிலே 1:30 மணி அளவிலேயே நாம நம்முடைய நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி பிரத்யேகமாக ஒளிபரப்பு இருந்தது. அதாவது பாக்ஸ்கான் நிறுவனத்தோடு கூகுள் நிறுவன அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வராங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பிரத்யேகமாக ஒளிபரப்பியிருந்தோம். இதன் மூலமாக பாக்ஸ்கான் நிறுவனத்தோடு இணைந்து கூகுள் தன்னுடைய கூகுள் பிக்சல் என்கிற அந்த ஸ்மார்ட் போனை இங்க நேரடியாகவே தமிழ்நாட்டில் தயாரிப்பதற்கான அந்த ஆலையை நிறுவதற்கான பேச்சுவார்த்தையை நடத்திருக்கிறாங்க அப்படின்னு பேசியிருக்கிறோம். குறிப்பா உலக சந்தையை பொறுத்தவரை ஆப்பிள் ஐபோனுக்கு பிறகு ஒரு பெரிய மார்க்கெட்ல ஆண்ட்ராய்டு யூசர்ல ஒரு பெரிய பிரீமியம் போன் விற்கக்கூடிய ஒரு ப்ராடக்டை வந்து ஏஐ தொழில்நுட்பத்தோடு வைக்கக்கூடிய ஒரு போனா கூகுள் பிக்சல்ஸ் இருக்கு. குளோபல் அளவுல, இன்டர்நேஷனல் அளவுல இந்த கூகுள் பிக்சல் போன் அப்படிங்கிறது, அந்த நிறுவனங்கிறது ஒரு பெரிய அளவுல ஒரு பெரிய மார்க்கெட்டை பிடிச்சிருக்காங்க. அவங்க தமிழ்நாட்டுல, குறிப்பா இந்தியாவில தமிழ்நாட்டுல தன்னுடைய ஆலையை திறப்பது அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இதன் மூலமாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 20,000க்கும் மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதன் மூலம் நேரடியாக தமிழ்நாட்டிற்கு பெரிய அளவிலான ஒரு வேலை வாய்ப்பை ஈர்ப்பதோடு பல்வேறு முதலீடுகளும் தமிழ்நாட்டில் இதன் மூலமாக மறைமுகமாகவும் வர வாய்ப்பு இருக்கிறது. நன்றி அபினேஷ், விரிவான விவரங்களுக்கு.